ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி பேர் படித்து வெளியில் வராங்க, அதாவது கிராஜுவேட்ஸாக வெளியில் வராங்க. பட் இதில் எத்தனை பேர் எம்ப்ளாயபிளாக இருக்காங்க, ஒரு வேலைக்கு உள்ள தகுதிகள் கொண்டவங்களாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதில் பாதி தான், விச் இஸ் அரவுண்ட் 56.4%. இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் படி 2026 56.4% பேர் தான் வந்து எம்ப்ளாயபிளாக இருக்காங்க. பட் இன்னொரு சர்வே, இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை நமக்கு சொல்லுது. த ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியா 2026 ரிப்போர்ட் படி 25 வயசுக்கும் கீழே இருக்கிற 40% கிராஜுவேட்ஸ்க்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க எம்ப்ளாயபிளாகவே இருந்தாலும் இருக்கிற சூழல் காரணமாக ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு வேலையில் போய் சேர்றது, ஒரு ஜாபை ப்ரொக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இதனால் பெரிய எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசிஸும் இருக்க தான் செய்யுது. காலேஜ் போகிறோம், படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான விஷயம். படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேலை, அதுலேருந்து நம்ம லைஃப்பை எப்படி ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதனால தான் காலேஜ் லைஃப்பை வெறுமனே படிப்புக்கான ஒரு இடமாவோ இல்லை என்ஜாய்மெண்ட்கான ஒரு இடமாவோ மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த காலேஜ் லைஃப்பை எப்படி இன்டென்ஷனலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான எபிசோடு. குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரிகளாக ஆகணும்னு ஆசைப்பட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கல்வி கடன் பெற்றும் எப்படியாவது கிராஜுவேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, எப்படி இந்த காலேஜ் லைஃப்பை தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி எபிசோடில் பேச போகிறோம். நான் எப்போவுமே கேட்க மாட்டேன், பட் இந்த எபிசோடை ப்ளீஸ் யாருக்கு இது தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நான் கேட்குறேன். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 வீக்ஸ் ஆயிருக்கு, இல்லைனா காலேஜ் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிற 3 விஷயங்கள் உங்களோட காலேஜ் ஐடென்டிட்டியை செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நீங்கள் யாராக ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அமையும்னு நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடை கவனமாக கேளுங்க. கேட்குறதோட மட்டும் நிற்காமல் இன்டென்ஷனலாக உங்கள் காலேஜ் லைஃப்பை அப்ரோச் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே, ஆல்ரெடி உங்கள் காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நாளைக்கு மண்டே நீங்கள் காலேஜ் போகும்போது நான் சொன்ன இந்த விஷயங்களை மைண்டில் வச்சு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவோடு உங்கள் காலேஜ்குள்ளே போங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். சப்போஸ் இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கேட்குற பாயிண்ட்ஸை மனசில் நிறுத்தி வச்சு இல்லை எங்கேயாவது நோட் பண்ணி வச்சு சில ரிமைண்டர்ஸாக கூட செட் பண்ணி உங்கள் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது செட்டிங் யோர் ஃப்ரெஷ் ஐடென்டிட்டி. நம்ம ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்து அதுபடி படித்து மார்க் வாங்குகிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்போம். அண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஸ்பூன் ஃபீடிங் இருந்திருக்கும். அதாவது டீச்சர் வந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா நம்மளை பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பனிஷ்மெண்ட் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் காலேஜ் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா இங்கே இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியான்னு கேட்குறதுக்கோ இல்லை இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா காலேஜில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க, அதை எங்கே தேடலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராப்பரான ஒரு டீச்சிங் நடக்காது. மோர் ஆஃப் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் பேஸ்ட் டீச்சிங் தான் நடக்கும். ஸ்கூலில் உங்களுக்குன்னு சில ஐடென்டிட்டிஸ் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு குவைட்டான சமத்து கிட் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால உங்களை அத்லெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குறவராக இருந்தால், ஆல்ரவுண்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு ஓவர் அச்சீவர்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு புது ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஐடென்டிட்டி என்னென்னு நீங்களே க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த எபிசோடை நான் பண்ணுறேன். இன்னும் ஒரு ஆனஸ்டான பர்சனலான விஷயத்த சொல்கிறேன். பல வருஷங்கள் முன்னாடியே காலேஜ் படித்தனால
இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணின விஷயங்கள் எல்லாமே இந்த எபிசோடில் இருக்குது. ஸோ உங்களை என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தரை நினச்சி உங்களோட காலேஜ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த எபிசோட் நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்குங்க. காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் யாராக ஆகணுமோ அதை உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், வந்தோம் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் லைஃப்பை நீங்கள் அந்த மோனோபாத்தில் கொண்டு போகாதீங்க. அதாவது ஒரே வழியில் கொண்டு போகாதீங்க. நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது காலேஜ் தான். இதை ஒரு ப்ராக்டிஸ் ரூம் மாதிரி பாருங்கள். இங்கே நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது பெரிய சொதப்பெல்லாம் கிடையாது. பட் லைஃப்பில் ஆக்சுவல் காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த கட் த்ரோட் காம்படிஷனில் நம்ம சர்வைவ் ஆகணும்னா நமக்கு வெறுமனே எஜுகேஷன் மட்டும் பத்தாது, இன்னும் பல ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணோம். அதனால தான் காலேஜ் லைஃப்பை இன்டென்ஷனலாக அப்ரோச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் ரொட்டீனை ஸ்டடி பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீ டைமில், அதாவது காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் ரொட்டீனை கவனித்து பாருங்கள். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லை டைமை நம்ம இன்டென்ஷனலாக யூஸ் பண்ணல அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் காலேஜ் லைஃப் அப்ரோச் பண்ணும்போது எப்படி உங்கள் டைமை இன்டென்ஷனலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தரேன். இந்த முதல் செமஸ்டர் முடியும் பொழுது எந்த 3 அட்ஜெக்டிவ்ஸை சொல்லி உங்களை டிஸ்கிரைப் பண்ணணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு நான் சப்போஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிக்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து கமிட்டடாக இருக்கா, இந்த பொண்ணு டிசிப்ளின்டாக இருக்கா, ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கா அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கமிட்மெண்ட்டோடு செய்யணும், டிசிப்ளினோடு இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சனாக இவங்களை நம்பி இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து இந்த செமஸ்டர் முடியும் பொழுது உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எந்த 3 அட்ஜெக்டிவ்ஸை சொல்லி உங்களை டிஸ்கிரைப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு இப்போது செட் பண்ணுங்கள். அந்த 3 அட்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் அலைன் பண்ண ஆரம்பிங்க. காலேஜ் லைஃபோட 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ காலேஜ் ஃபேர்வெல்ஸ் ஏன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா காலேஜில் அமைகிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி காலேஜில் நம்ம ஸ்டாஃப் கூட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஆல்ரெடி இப்போது ஒரு செமஸ்டர் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்கள் கிளாஸில் எத்தனை பேரோட பேரை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? நீங்கள் உட்காந்துட்ருக்கிற பெஞ்சில் இருக்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? இல்லை கிளாஸில் இருக்கிற எல்லாரோடையும் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாயாவது சொல்லியிருக்கீங்களா? எல்லார்கிட்டேயும் பேசிக்கான விஷயங்களை பேசியிருக்கீங்களா? உங்கள் என்டையர் கிளாஸோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் கிளாஸில் இருக்கிற எல்லாரோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா காலேஜ் அசைன்மெண்ட்ஸில் நமக்கு யார் கூட வேணாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். சில சமயம் தெரியாத, நம்ம பெஞ்சில் இல்லாத ஆர் நம்ம பரிச்சயப்படாத ஒரு நபர் கூட நமக்கு ஒரு குரூப் ப்ராஜெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் ரொம்ப ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணாமல் ஆரம்பத்திலேயே கிளாஸ் ஃபுல்லாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் செட் பண்ணோம் அப்படின்னா என்ன குரூப் ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி நம்மளால் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். இந்த டீம் பாண்டிங், இந்த டீம் ஒர்க், இந்த நெட்வொர்க்கிங், இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது காலேஜில் மட்டும் இல்லைங்க, லைஃப் ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும். காலேஜ் லைஃப்லேயே இந்த டீம் பில்டிங், இந்த பாண்டிங், இந்த கொலாபரேஷன் இதெல்லாம் நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரியல் காம்படிட்டிவ் வேர்ல்டில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் காலேஜ் போகும்பொழுது உங்களுக்கு தெரியாத, இது வரைக்கும் நீங்கள் பழகாத 2 பேர்கிட்டையாவது போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட ஒரு ரேப்போ வளர்த்துக்கோங்க. ப்ரொஃபஸர்ஸோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இந்த காலேஜ் லைஃப்பில் முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி அவங்க வருவாங்க, என்ன படிக்கணும்னு சொல்லுவாங்க, போவாங்க அப்படின்னு பார்க்குற பல பேருக்கு மத்தியில் இவங்க நம்ம லைஃபோட மென்ட்ரா எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். இன்ஃபேக்ட் காலங்காலமாக காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கூட இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் மூலமாகவே லைஃப்பில் பல நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க.
ஸோ காலேஜில் அவங்கள பார்க்குறோம், கிளாஸில் அவங்கள பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூமில் எதுக்கோ புக்கு வைக்க போகும்போது, நோட் எடுக்க போகும்போது அவங்கள பார்க்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம லைஃபோட மென்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா நாம் சில முக்கியமான எஃபர்ட்ஸை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் பேஷன் இருக்கலாம். அந்த பேஷனை எப்படி பெருசு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, அதை பற்றி பேசுகிற, இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற, அதை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் போய் பேசலாம். உதாரணத்துக்கு நமக்கு படிப்பையும் தாண்டி ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி மியூசிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் நம்ம பெருசாக ஆகணும்னு நினைக்கிறோன்னா உங்கள் காலேஜில் அது சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸர்ஸ் யாரோ ஆர் அதில் பேஷனேட்டாக இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் யாரோ அவங்கக்கிட்ட அதை பற்றி கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டடீஸையும் தாண்டி, புக்ஸையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டாஃபை, இந்த ப்ரொஃபஸர்ஸை நம்ம மென்டாஸாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட பண்ண வேண்டியது ப்ரோஆக்டிவான என்கேஜ்மெண்ட். ஸோ நமக்கு ஒன்று வேணும், நாம் ஒரு விஷயத்தில் வளரணும்னு நினைக்கிறோன்னா நாம் தான் ப்ரோஆக்டிவாக ப்ரொஃபஸர்ஸை அப்ரோச் பண்ணணும். அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் அதுக்காக கீனாக இருக்க மாட்டாங்க, ஆர் எல்லாருக்குமே அதை பண்ணுறதுக்கான டைமும் இருக்காது. பட் கண்டிப்பாக 1 or 2 ப்ரொஃபஸர்ஸ் கூட அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, மற்ற டிபார்ட்மெண்ட் பீப்புள் கூட பழகிறது மூலமாக நமக்கு யார் எதில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அவங்க நம்ம லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம டைம் கேட்டு அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பேஷனேட்டாக இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், பேஷனேட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நிச்சயமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் காலேஜ் போகும்போது ப்ரோஆக்டிவாக அந்த ப்ரொஃபஸர் யாராக இருக்கும், அவங்கக்கிட்ட போய் என்ன கேட்கலாம், நம்ம லைஃப்பில் நம்மளோட பேஷன் என்ன, இதுக்கு நம்மளை கைட் பண்ண யார் சரியாக இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா அந்த ப்ரொஃபஸர் கூட அட்லீஸ்ட் ஒரு 5 minutes டைம் வாங்கி பேசுங்க. இப்போ தான் காலேஜ் லைஃபோட மெயின் பார்ட்டுக்கு நம்ம வரோம். எஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், காலேஜ் வெறுமனே எஜுகேஷனுக்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது, நம்ம லைஃபையே ஷேப் பண்ணுறதுக்கான இடம்னு சொல்லி. ஏன்னா காலேஜில் நல்ல கதைகளை நம்ம மெமரிஸாக எடுத்துகிட்டு போவோம். காலேஜில் நம்மளால் அற்புதமான ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். ரிஸ்க் அவ்வளவா இல்லாத ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிரவுண்டு அப்படிங்கிறது காலேஜ் தான். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்பொழுது அதில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் அப்படிங்கிறது நம்மளை இன்னும் டேலண்டடான ஒரு பர்சனாக மாற்றுறதுக்கு அது சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ வெறுமனே கிளாஸ்க்கு போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் காலேஜில் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு மோஸ்ட்டாக கிளப்ஸ் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காலேஜில் நிறைய கிளப்ஸ் இருக்கும். அது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பேஸ்ட் கிளப்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்ட் பேஸ்ட் கிளப்ஸாக இருக்கலாம். ஸோ அதில் சப்போஸ் நமக்கு ஸ்கில்லே இல்லைனாலும் அதில் என்ன நம்மளால் வாலண்டியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாம் போய் பண்ணலாம். காலேஜில் ஏதாவது ஈவெண்ட் நடக்குது அப்படின்னும்போது கூட அந்த ஈவெண்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, அது நம்ம டிபார்ட்மெண்ட்டதே கிடையாது அப்படின்லாம் இருந்தாலும் கூட அதில் என்ன நடக்குது அப்படின்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கான க்யூரியாசிட்டி இருக்கணும். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஈவெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பை எடுத்துக்கணும். ஸோ காலேஜில் டிபேட் நடக்குது, இல்லாட்டி வேறு ஏதோ ப்ராஜெக்ட் நடக்குது, கேம்பஸில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா அதிலெல்லாம் நம்ம என்ன ரோல் எடுத்து நம்மளோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ஒரு கரியர்லேயோ இல்லை லைஃப்லேயோ எப்படி சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும், எப்படி திடீர்னு ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ்க்கு குயிக்காக சொல்யூஷன்ஸ் யோசிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு காலேஜ் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சில ஸ்கில்ஸாக இருக்கலாம், அந்த ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணுற அகாடமிஸாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஸ்கில்ஸை ஒட்டி இருக்கிற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பேரோட நெட்வொர்க்கிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அவசியம். நம்ம காலேஜில் இருக்கிற சீனியர்ஸ் கூட போய் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம காலேஜில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் செல்லில் போய் அங்கே சில கைடன்ஸ் கேட்கலாம். நம்ம காலேஜில் இருக்கிற ரைட்டிங் லேப் இருக்கா, நம்ம காலேஜில் இருக்கிற லைப்ரரிக்கு போய் அங்கே இருக்கிற புக்ஸை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லைப்ரரியன் கிட்ட சப்ஜெக்ட் புக்ஸை தவிர என்னெல்லாம் புக்ஸ் படித்தா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கரியருக்கு என்ன விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி நாமளாக ப்ரோஆக்டிவாக சில விஷயங்கள் பண்ணும்போது தான் அந்த காலேஜ் லைஃப்பை கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம்.
உங்கள் பிளேஸ்மெண்ட் செல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதில் யார் இருக்கான்னு பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு 5 minutes டைம் கேட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னெல்லாம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேளுங்க. அவங்களுக்கு உடனே சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட நம்ம தொடர்ந்து போக போக நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயராக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைஃப்பில் என்னவா ஆகணுமோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்டாக இந்த காலேஜ் லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட காலேஜுக்கு போங்க நாளையிலேருந்து. அதே மாதிரி காலேஜ் லைஃப்பில் திரும்பவே கிடைக்காத ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் நம்ம எந்த வயசில் வேணாலும் படிக்க போகலாம். பட் இந்த யூத்தில், இந்த இளமை பருவத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது, அந்த எனர்ஜி, அந்த வைப் அப்படிங்கிறது எப்போ திரும்ப கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் காலேஜ் லைஃப். உங்கள் காலேஜ் லைஃப்பில் ஃப்ளையிங் கலர்ஸோடு நீங்கள் வெளியில் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு பெஸ்ட்டான கரியரில் லேண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நன்றி.